10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 ஆறாவது கணக்கு பார்க்கிறோம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. உள்ளீடற்ற அரைக்கோள வடிவமானது உருளையை வடிவமாக மாற்றப்படுகிறது எனும் பொழுது இரண்டின் கன அளவுகளும் சமப்படுத்திக்கிட்டு அது இந்த நிபந்தனையில இருந்து உயரம் என்னான்னு கணக்கிடலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். முதலில் இருக்கக்கூடிய வடிவமானது உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் உட்புற விட்டம் 6 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து உட்புற ஆரம் கணக்கிடலாம். உட்புற ஆரம் ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 6/2 3 சென்டிமீட்டர். இதே போல வெளிப்புற விட்டத்தின் மதிப்பானது 10 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற விட்டம் 10 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரத்தின் மதிப்பு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஆர் என்பது 10/2 எனும் பொழுது 5 சென்டிமீட்டர். இது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வெளிப்புற ஆரமும் உட்புற ஆரமும். இந்த வடிவமானது ஒரு திண்ம உருளையாக மாற்றப்படுவதாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ திண்ம உருளையின் விட்டம் 14 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 14 சென்டிமீட்டர். இதிலிருந்து ஆரம் கணக்கிடலாம். ஏற்கனவே உட்புற ஆரமானது ஸ்மால் ஆர்னு எடுத்திருக்கிறோம். இதனுடைய ஆரத்தை R1 எடுத்துக்கிட்டோம்னா 14/2 எனும் பொழுது 7 சென்டிமீட்டர் ஆரமாகும். உயரம் ஹெச் தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்போ உயரம் ஹெச் என்னன்னு தெரியாது. நிபந்தனை என்ன? திண்ம உருளையின் கன அளவு எதற்கு சமம்? உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவிற்கு சமம். இரண்டின் சூத்திரங்களையும் எழுதிக்கலாம். திண்ம உருளையின் கன அளவு πr²h. ஆறுக்கு பதிலாக உருளையில் R1 ஆரம் எடுத்திருக்கலாம். அப்போ πr1²h. உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 π கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. பை இடது பக்கமும் வலது பக்கமும் கேன்சல் ஆகிடும். R1 மதிப்பானது 7. இப்போ 7 பெருக்கல் 7 R1²ங்கிறப்ப ஹெச் தான் கணக்கிட போகிறோம். 2/3 பெருக்கல் கேபிட்டல் ஆர் என்பது 5 5³ மைனஸ் ஸ்மால் ஆர் என்பது 3³. இங்கே சுருக்கலாம். 7 பெருக்கல் 7 49 ஹெச் ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் 5³ 5 பெருக்கல் 5 25 25 பெருக்கல் 5 125 மைனஸ் 3 பெருக்கல் 3 9 9 3 27. 49 ஹெச் ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் 125 மைனஸ் 27 எனும் பொழுது 98. ஹெச் ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் 98. இடது பக்கம் பெருக்கல்ல இருக்கக்கூடிய 49 வலது பக்கம் போறப்ப வகுத்தல் ஆயிடும். 1/49 ஒரு முறை 2 முறை. இப்போ ஹெச் ஈக்குவல் டு மதிப்பு 2/3 பெருக்கல் 2 2 2 4. ஹெச் ஈக்குவல் டு 4/3. 2ஐ கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 3 3 1 3 3 புள்ளி மீதி 1 இருக்குது. 10 10ல் 3 9 மீதி 1 10 3 9 மீதி 1. இதே 3 3 3 தான் போயிட்டே இருக்கும். அப்போ ஹெச்சின் மதிப்பானது 1.33 சென்டிமீட்டர் என கிடைத்துள்ளது. கணக்கிட்டது என்ன? திண்ம உருளையின் உயரம். Therefore, உருளையின் உயரம் 1.33 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.